Book your next holiday at Grand Royal Tours. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். முருகனுக்குரியது மலை, முருகனுடைய மலை. நீங்கள் எங்கே தள்ளுகிறீர்கள் இந்த பெருவாரியான மக்களை என்றால், தர்காவை வைத்துக்கொண்டு திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற வேண்டுமா, தர்கா இல்லாமல் ஏற்ற வேண்டுமா என்ற கேள்வி வருமா வராது? திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவதனால் உங்களுடைய தர்காவுக்கு வந்த இடைஞ்சல் என்ன? நியாய அடிப்படையில் பேச வேண்டும். இந்த ஸ்டாலினுக்கு நியாயம் தெரியாதனால தான் தெருவில் இருக்கிறார். நீ யாருக்காக இதெல்லாம் செய்தாயோ அவனில் பாதி பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டு விட்டான், பாதி பேர் உனக்கு போட்டான். அடுத்த தரம் 100 பேரும் விஜய்க்கு தான் போடுவான், உனக்கு போட மாட்டான். நீ முருகனுக்கு செய்த துரோகத்துக்கு தெருவில் இருக்கிற நான் சொல்லுவேன். யாரை சொல்றீங்க? நான் சொல்கிறேன், முருகனுக்கு செய்த துரோகத்துக்கு ஸ்டாலின் தெருவில் இருக்கிறேன். ஐயா, இப்போ பழைய நிலைப்பாடே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னது சரின்னு எடுத்துக்கிறீங்க? அது எப்படி சரி? அதுதான் இன்னும் நான் பேசுறேன். நீ நடத்துவது சமயச்சார்பற்ற ஆட்சியா கிறிஸ்துவர் ஆட்சியா? முதல்ல சொல், எனக்கு தெரிய வேண்டும். முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது, இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்பு இருந்த நிலையே நீடிக்க வேண்டும் என்று சொல்வது ஸ்டாலின் சொல்லுகிற நிலையை நீடிக்க வேண்டும் என்று. அப்ப திமுக செஞ்சது தானே டிவிக்கு பண்றாங்க. நாமெல்லாம் தர்காவுக்காக பேசுகிறோம், இஸ்லாமிய சட்டங்களுக்காக பேசுகிறோம், காஷ்மீருக்காக பேசுகிறோம். அவர்கள் எப்பொழுதாவது முருகனுக்காக பேசுகிறார்களா? இதை எப்பொழுதாவது யோசிக்க வேண்டாமா? அது நான் நினைத்தேன் நீ ஒரு சமய சார்பற்ற மனிதன் என்று. ஆனால் நீ கிறிஸ்துவ ஆட்சி தான் நடத்துகிறாய். இல்லாவிட்டால் முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்வதற்கு நீ யார்? நீனும் அந்த தண்டனையை அனுபவிப்பார். அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை விட்டு விலகிவிட்டார். என்னதான் பிஜேபிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் அவர்களிடமெல்லாம் போய் அனுமதி பெற்று கொண்டு வந்து தான் இவர் நடத்துகிறார். விஜயை மட்டும் குறிவைத்து தாக்குவது, மாற்றுக் கட்சி அமைப்பு ஒன்றை கட்டுவது, ஆனால் உள்ளுக்குள் இந்துத்துவாவாக இருப்பது, உள்ளுக்குள் இந்திய ஆதரவாக இருப்பது, உள்ளுக்குள் இந்திய தேசியமாக இருப்பது. ஐயா, நீங்க சொல்றதை பார்த்தா மறைமுகமா பிஜேபியோட பிஜேபி அனுப்பி வைத்த ஆள் தான் பிஜேபியினுடைய கள்ளப்புள்ளை அவர். பின்னணியில் ஏதாவது அரசியல் நோக்கம் இல்லை, பிஜேபி பணம் கொடுக்குறான், பிஜேபியிட்ட மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி கொள்வார். விஜயை எதிர்ப்பதற்கு ஒரு கருவியாக பிஜேபி எதிர்த்தால் சரியாக வராது, அண்ணாமலையை விட்டு எதிர்க்கலாம் என்று சொல்லி எதிர்க்கிறார்கள். கலண்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பை அவர்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. இப்ப எல்லா இடத்துலயும் பேசப்பட்டிருக்க ஒரே விஷயம் திருப்பரங்குன்றத்தை பத்தி தான். திருப்பரங்குன்றம் கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே, இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமது சிஎம் விஜய் அவர்கள் பழைய நிலைப்பாடு என்னவோ அதையே தொடருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த முடிவு சரியானதா? முருகனுக்குரியது மலை, அது முருகனுடைய மலை. 2000-3000 ஆண்டுகளாக குன்றுதோறும் ஆடுகின்றவன் குமரன். அதில் போய் ஒரு தர்கா ஏற்பட்டது 700 ஆண்டுகளுக்கு முன்பு. தமிழர்கள் பெருந்தன்மையானவர்கள் என்கின்ற காரணத்தினால் அந்த தர்கா இருக்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள். தர்கா இருக்கிற காரணத்தினாலேயே முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது மலையிலே என்ற ஒரு கோட்பாட்டை இந்த அரசு கொண்டு வருமானால் 150 ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை என்று சொல்கிறார்களே தவிர 2000 ஆண்டுகளாக ஏற்றப்பட்டது. நம்முடைய வீடுகளிலெல்லாம் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. விஜய் வீட்டிலே கார்த்திகை தீபம் கொண்டாட மாட்டார்கள். ஆனால் நம்முடைய வீடுகளில் கார்த்திகை தீபத்தில் 200 விளக்குகள், மண்சட்டி விளக்குகளை வைத்து விளக்கேற்றுவார்கள். முருகனுக்கு ஏற்றுகிற காரணத்தினாலே தான் அதனுடைய பிரதிபலிப்பாக நம்முடைய வீடுகளிலும் ஏற்றுகிறார்கள். ஆகவே நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் உள்ள முறையை கடைபிடிப்போம் என்றால் அப்புறம் கார்த்திகை தீபத்தை வீட்டில் கொண்டாடுவதில் என்ன பொருள் இருக்கிறது? மலையிலேயே கொண்டாடாத போது. ஐயா, நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த உத்தரவை பின்பற்றணுமா இல்ல இருந்த நிலைப்பாட்டிலே? அதான் சரியான கேள்வி. நான் கேட்குறேன், உங்களை விட நீதிமன்றம் மேலானதா, இல்லை உங்களுடைய தாசில்தாரை போல உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டவரா நீதியரசர்? இதுதான் இப்போ உள்ள கேள்வி. இப்படி தான் ஸ்டாலின் பண்ணார். ஊரடங்கு சட்டம் போட்டார். ஒரு நாய் கூட தெருவில் தெரியல. ஏதோ பெரிய கலவரம் வரப்போகுது போல் ஊரடங்கு சட்டம் போட்டார். போட்டு விட்ட பிறகு தான் முஸ்லீம்களை பார்த்து பற்றியில் ராஜாவுக்கு மிஞ்சின ராஜ விசுவாசி நான். நீங்களே சொல்லவில்லை, நானாக போட்டேன் என்று சொன்னால் உங்களுடைய ஓட்டு எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று தெரியவில்லை என்று சொல்லாமல் சொன்னார். பாதி பேர் ஓட்டு போட்டார்கள், பாதி பேர் மாற்றி போட்டு விட்டார்கள். இப்பொழுது அந்த கட்சியெல்லாம் மந்திரி பதவிக்காக இந்தியன் முஸ்லீம் லீக்கெல்லாம் இங்கே வந்து விட்டது. ஜவஹர்லால் சொல்லுகிறார், இந்த நிலைப்பாடு தான் சரியானது. என்னென்ன நிலைப்பாடு? 2000-3000 ஆண்டுகளாக முருகன் கோயில் தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழன் கூறிய கடவுள் முருகன், அவனுக்கு உள்ள தீபத்தை ஏற்றக்கூடாது, எங்களுடைய தர்கா இருக்கிற காரணத்தினால என்றால் உன்னுடைய தர்காவை வைத்து கொண்டு அதை ஏற்ற வேண்டுமா, தர்கா இல்லாமல் ஏற்ற வேண்டுமா என்ற கேள்வி பிறந்துவிடும். நீங்கள் எங்கே தள்ளுகிறீர்கள் இந்த பெருவாரியான மக்களை என்றால், தர்காவை வைத்து கொண்டு திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற வேண்டுமா?
ஏற்ற வேண்டுமா, தர்கா இல்லாமல் ஏற்ற வேண்டுமா என்ற கேள்வி வருமா வராதா? மக்களுக்குள்ள மத கலவரத்தை சமய சார்பின்மை என்பதனுடைய பொருள் என்ன என்று கேட்கிறேன் நான். ம். உன் தர்காவை நீ வைத்துக்கொண்டு திருப்பரங்குன்ற மலையில நாங்கள் தீபம் ஏற்றிக் கொள்கிறோம், உன்னுடைய தர்காவுக்கு என்ன இடைஞ்சல் என்று கேட்கிறேன் நான். உன்னுடைய தர்காவுக்கு என்ன இடைஞ்சல்? திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவதனால் உன்னுடைய தர்காவுக்கு வந்த இடைஞ்சல் என்ன? இந்த மக்களாவது இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை திருப்பரங்குன்றத்துல இருக்கு, தர்கா இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்ல, முஸ்லீம் வந்துட்டு எங்களுக்கு வந்து முருகன் கோயில் இருக்கிறது பிரச்சனை அப்படின்னு யாராவது முன் வந்து சொல்லியிருக்காங்களா? இது கிடையாது. அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க? எதுக்கு முருகனுடைய மலையில போய் தர்காவை கட்டி கொண்டு எங்களுக்கு பிரச்சனை என்று சொல்கிறாய்? உன்னுடைய இடத்தில் கட்டிக்கொள். முருகனுடைய மலை அது. இது திருமுருகாற்றுப்படையை படித்தால் தெரியும். 2000 ஆண்டு கடவுள் அவன், தமிழர்களின் கடவுள், தொல்காப்பியம் போற்றுகிற கடவுள் அவன். அவனுடைய மலையில் போய் நீ தர்காவை கட்டிக்கொண்டு என்னுடைய தர்காவுக்கு இடைஞ்சல், ஆகவே நீ தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்லு, என்ன நியாயம் என்று கேட்கிறேன். நான் சொல்லுகிறேன், நம்முடைய நாட்டில் சபையை சார்பின்மையை ஆதரிக்கின்றவன் நான். உங்களுக்கு முத்தலாக் சட்டம் போட்டபோது அவர்களே அவர்களுடைய சட்டங்களை முடிவு செய்து கொள்ள வேண்டும், நீங்கள் முடிவு செய்யக்கூடாது என்று மோடியை எதிர்த்தவன் நான். ஆனாலும் கூட முருகனுக்கு தீபம் ஏற்றாமல் உங்களுடைய உரிமைகளை மட்டும் பேசுவதுதான் சமய சார்பின்மை என்று கருதுகிறவன் இல்லை நான் சொல்லுகிறேன், தர்கா பாட்டுக்கு இருக்கட்டும், அங்கே ஊதுவத்தியை ஏற்று, முருகனுக்கு தீபத்தை அவர்கள் ஏற்றட்டும், உனக்கு என்ன இடைஞ்சல் என்று கேட்கிறேன் நான். இடைஞ்சலை சொல்லு. இதெல்லாம் சும்மா பேச்சு. அதாவது உன்னுடைய ஓட்டை நீ போட்டால் போடு, போடாவிட்டால் போ. இது நான் கேட்கிறேன், பொதுவாக சமய சார்பின்மை என்பது என்ன? முஸ்லீம்களுக்கு ஆதரவாகவும் கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாகவும் மட்டும் பேசுவதுதான் சமய சார்பின்மையா? எந்த சமயத்துக்கும் சார்பு இல்லாமல் இருப்பது. அரசுக்கு சமயம் கிடையாது. அந்தோணிக்கு உண்டு, அப்துல்லாவுக்கு உண்டு, ஆறுமுகத்துக்கு உண்டு, அரசுக்கு கிடையாது. அரசு நியாய அடிப்படையில் பேச வேண்டும். இந்த ஸ்டாலினுக்கு நியாயம் தெரியாதனால தான் தெருவில் இருக்கிறார். ஊரடங்கு சட்டம் போட்டார், ஒரு நாய் கூட தெருவில் தெரியவில்லை. என்னமோ ஊர் மக்கள் கலவரம் செய்வது போல் ஊரடங்கு சட்டம் போட்டார். அந்த ஊரடங்கு சட்டத்தை எங்கு போய் அமல்படுத்தினாய்? யார் வந்தார்கள் கலகம் செய்வதற்கு? இந்த மக்கள் அமைதியாக மாற்று சமயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இல்லாமல் இருந்தால் தர்கா முருகன் மலையில் 1300 ஆண்டுகளாக இருந்திருக்குமா? 700 ஆண்டுகளாக இருந்திருக்குமா? ஆகவே இது இந்து மதத்துக்காரன் போய் அந்த வழக்கை போட்டான் என்பதற்காக இந்து மதம் பேசுகிறவன். அது கடவுள், அவர் இந்து கடவுளே இல்லை. இவன் தேவையில்லாமல் ஆர்எஸ்எஸ்காரன் எங்களுடைய கடவுள் தான் என்று அவன் பேசிக்கொள்ளுகிறானே தவிர, உன்னுடைய கடவுள் வேத கடவுள், உன்னுடைய கடவுள் சமஸ்கிருத கடவுள், உன்னுடைய கடவுளுக்கும் எங்களுடைய கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. நாங்கள் இந்துவே இல்லை. இந்து என்றால் என்ன என்று வள்ளலாருக்கு தெரியாது. இந்து என்ற வார்த்தையை தமிழில் முதலில் பயன்படுத்தியவன் பாரதி தான். ஆகவே முதலில் இந்த இந்து பிரச்சனை ஒரு விளங்காத பிரச்சனை. இது வடநாட்டில் இவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கின்ற இந்த பிரச்சனையை இவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். முருகனுடைய மலைக்கு தீபம் ஏற்றப்பட வேண்டும். தர்காவை வைத்து கொண்டு ஏற்ற வேண்டுமா, தர்கா இல்லாமல் ஏற்ற வேண்டுமா என்கின்ற கட்டத்துக்கு நீங்கள் தமிழ் மக்களை தள்ளக்கூடாது. கரெக்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், தர்காவை வைத்து கொண்டு நாம் ஏற்றுவோம். தர்காவுக்கு இதில் என்ன இடைஞ்சல்? ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது, அந்த தீர்ப்புக்கு கட்டுப்படாததினால் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் கோர்ட்டில் போய் நின்றார்கள். அந்த யாரை ஏற்றும்படி உத்தரவிட்டதோ கோர்ட், அவரை சேகர் பாபு கூப்பிட்டு நீ ஏற்றாதே என்று சொல்லிவிட்டார். அதனாலே அவரும் போய் கோர்ட்டில் நின்றார். எல்லாரும் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே வந்தார்கள். இப்படி ஒரு நிலைமை இருக்கிற போது கோர்ட்டுக்கும் கோர்ட் என்பது எபோவ் கவர்மெண்ட்டும் தப்பு செய்யும். அதான் ஊரடங்கு சட்டம் போட்டதே இந்த மாதிரி தானே தப்பு செய்யும். அது ரோட்டில் இருக்கிற ஸ்டாலின் இதெல்லாம் யோசிக்க வேண்டும். நீ யாருக்காக இதெல்லாம் செய்தாயோ அவனில் பாதி பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டு விட்டான், பாதி பேர் உனக்கு போட்டான். அடுத்த தடவை 100 பேரும் விஜய்க்கு தான் போடுவான், உனக்கு போட மாட்டான். நீ முருகனுக்கு செய்த துரோகத்துக்கு தெருவில் இருக்கிறாய். நான் சொல்லுகிறேன். யாரை சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், முருகனுக்கு செய்த துரோகத்துக்கு ஸ்டாலின் தெருவில் இருக்கிறார். ஏன் தர்காவை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ பாதுகாக்கிறேன் என்று சொல் நியாயம், இடிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் கொடியவன். அது ஏற்பட்டது. அது இன்னொரு மதத்தினுடைய சின்னம். முருகன் தொல்பழங்காலத்து சின்னம். இதில் தர்காவை கட்ட அனுமதித்தது தப்பு. அடுத்து வந்த மன்னர்கள் தர்காவை அகற்றி இருக்க வேண்டும். ஆனால் தமிழனுடைய பெருந்தன்மை காரணமாக தர்கா அனுமதிக்கப்பட்டது. அப்பொழுது நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஐயா, முருகனுக்கு தீபம் ஏற்றுங்கய்யா, எங்களுக்கு எந்த மறுப்பும் கிடையாது என்று ஒரு முஸ்லீம் பேசினானா? ஒரு முஸ்லீம் லீக் பேசியதா? நாமெல்லாம் அவருடைய முத்தலாக் சட்டத்தை பற்றி பேசுகிறோம், காஷ்மீரை உடைத்ததை பற்றி பேசுகிறோம். நமக்கு அந்த மாற்று மதம் என்றாலும் அவனுடைய உரிமையை அவனுக்கு கொடுங்கள் என்று சொல்ல நமக்கு தெரிகிறது. நம்முடைய உரிமையை நமக்கு கொடுங்கள் என்று சொல்ல
முஸ்லீம்களுக்கும் தெரியவில்லை, கிறிஸ்தவனுக்கும் தெரியவில்லை என்றால் இது கிறிஸ்துவ ஆட்சியா சமயச்சார்பற்ற ஆட்சியா என்று கேட்கிறேன். இப்ப நம்ம அந்த சிஎம் அவர்கள் அவர் சொன்ன இது என்ன இப்போ நடப்பது கிறிஸ்துவ ஆட்சியா சமயச்சார்பற்ற ஆட்சியா என்பதுதான் என்னுடைய கேள்வி. சமயச்சார்பற்ற ஆட்சி என்றால் 2000 ஆண்டுகளாக முருகனுக்கு தீபம் ஏற்றுகிற பழக்கம் இருந்ததா இல்லையா என்று நீ அறிய வேண்டும். இருந்தது என்று சொன்னால் இடைக்காலத்தில் கொஞ்ச காலம் விட்டு போய்விட்டது என்று சொன்னாலும் நாம் மீண்டும் அதை தொடர வேண்டும். நெடுங்காலத்து பழக்கம் முக்கியமா, சில காலம் விட்டு போனது முக்கியமா? ஐயா இப்ப பழைய நிலைப்பாடே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னது சரின்னு எடுத்துக்கிறீங்களா? அது எப்படி சரி? அதுதான் இன்னும் நான் பேசுறேன். நீ நடத்துவது சமயச்சார்பற்ற ஆட்சியா கிறிஸ்துவர் ஆட்சியா? முதல்ல சொல், எனக்கு தெரிய வேண்டும். முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது, இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்பு இருந்த நிலையே நீடிக்க வேண்டும் என்று சொல்வது ஸ்டாலின் சொல்லுகிற நிலையை நீடிக்க வேண்டும் என்பது. அப்ப திமுக செஞ்சது தானே டிவிகே பண்றாங்க. அப்புறம் திமுகவினுடைய இன்னொரு பிரதிபலிப்பு தான் இந்த விஜய். ஏன்னா அவரை பற்றி தான் அவர் பேசுகிறார், அவருடைய கொள்கைகளை தான் எல்லாமே அதை தான் வச்சுக்கிறாரு. வேற என்ன அவருக்கு தெரியும்? அவருக்கு ஒன்றும் தெரியாதே. அந்த திராவிட இயக்கத்தின் கொள்கைகளையும் கடைபிடிப்பதில்லை, எல்லாமே நீர்த்து போன கொள்கைகள். சரி போகட்டும். இப்பொழுது திருப்பரங்குன்றத்து முருகனுக்கு 2000-3000 ஆண்டுகளாக தீபம் ஏற்றுகிற பழக்கம் உண்டு. இடையிலே கொஞ்ச காலம் விட்டு போட்ட காரணத்தினால் இடையில் உள்ளதுதான் முக்கியம், மீண்டும் ஏற்றக்கூடாது என்று சொன்னால் ஏன் என்று நீ காரணம் சொல்ல வேண்டும். தர்கா இருப்பது இடைஞ்சல் என்றால் தர்காவை வைத்து கொண்டு தீபம் ஏற்றுவதா, தர்கா இல்லாமல் தீபம் ஏற்றுவதா என்ற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் ஒலித்தால் நீ எங்கு போவாய், முஸ்லீம் லீக் எங்கு போகும்? கண்டிப்பாக இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நாமெல்லாம் தர்காவுக்காக பேசுகிறோம், இஸ்லாமிய சட்டங்களுக்காக பேசுகிறோம், காஷ்மீருக்காக பேசுகிறோம். அவர்கள் எப்பொழுதாவது முருகனுக்காக பேசுகிறார்களா? இதை எப்பொழுதாவது யோசிக்க வேண்டாமா? அது நான் நினைத்தேன் நீ ஒரு சமயச்சார்பற்ற மனிதன் என்று. ஆனால் நீ கிறிஸ்துவ ஆட்சி தான் நடத்துகிறாய். இல்லாவிட்டால் முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்வதற்கு நீ யார் என்று கேட்கிறேன். நீனும் அந்த தண்டனையை அனுபவிப்பாங்க. கண்டிப்பாக ஸ்டாலின் ரோட்டில் இருக்கிறார், முச்சந்தியில் இருக்கிறார். ரோடு என்பதை விட முச்சந்தியில் இருக்கிறார். இல்லாத சட்டம் போட்டாய், ஊரடங்கு சட்டம். தெருவில் நாய் கூட தெரியவில்லை. ஏதோ மக்கள் திரண்டு வந்து கலகம் செய்வது போல பாவித்து கொண்டு ஊரடங்கு சட்டம் போட்டாய். அந்த சொன்ன போலீஸ்காரனெல்லாம் என்ன ஆனான்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் வந்து கோர்ட்டில் என்றார்கள். நான் சொல்லுகிறேன், 2 ஐயரை இங்கே அறநிலைய அமைச்சராகவும் உணவு அமைச்சராகவும் வைத்துக்கொண்ட 2 ஐயரை முருகனுக்கு தீபமேற்று இந்த ஆட்சியில் முடியவில்லை என்றால் நீங்களெல்லாம் ஒன்று ஐயராக இருங்கள், இல்லாவிட்டால் கிறிஸ்துவர்களாக மாறுங்கள். 2 ஐயர், அறநிலையத்துறைக்கு ஒரு ஐயர். அவர் இதை பற்றி பேச மாட்டார். முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர் பேச மாட்டார். இங்கேயோ போய் 1000 ரூபாய் காசு வாங்கினான் என்று பிடித்து கொண்டிருப்பார். இதற்காக தான் எதுக்கு இவ்வளவு காலமும் ஐயரே இல்லாமல் இருந்தபோது முருகனுக்காக நாங்கள் பேசினோம். ஐயர் வந்த பிறகு முருகனுக்கு பேசவில்லை என்றால் நீ எதுக்கு? ஒன்று பூணூலை விட்டறி, இல்லாவிட்டால் முருகனை விட்டறி. 2 பேரில் ஒன்றை முடிவு செய். நீ என்ன அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறாய்? நீ போய் சொல்ல வேண்டுமா இல்லையா? நீ என்ன கொத்தடிமையா? உனக்கு பதவி கொடுத்தது என்பது லட்டு கொடுத்தது மாதிரி நினைக்கிறாய். தின்று கொண்டு இருப்போம், நமக்கு இதுதான் பிழப்பு என்று சொல்லி நினைக்கிறீர்களே தவிர 2 ஐயர் இருக்கிறீர்கள், 2 பேருக்கும் சுயமரியாதை இருக்கிறதா? பூணூலை பிடித்து கொண்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டுமா ஏற்ற வேண்டாமா? முருகனுக்குரிய மலையா இல்லையா? அது நீங்களெல்லாம் தமிழ் பிராமணர்கள் தானே என்று நான் கேட்கின்றேன். சும்மா வேஸ்ட்டு. எல்லா பிராமணர்களும் 2 பிராமணர்களை மந்திரியாக்கியதை பற்றி மகிழ்ந்தீர்களே, இந்த 2 மந்திரிகளும் முருகனுக்கு செய்தது என்ன? எதற்காக இவர்கள் மந்திரியாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள்? இந்த தெய்வீகத்தை காப்பாற்ற வேண்டும், தெய்வத்தை காப்பாற்ற வேண்டும், தெய்வத்தினுடைய கோட்பாடுகள் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தானே 2 பிராமணர்கள் மந்திரியானதை பற்றி மகிழ்ந்தீர்கள். அவர்கள் பூநூலை கழட்டி வைத்து விட்டு வேறு ஆகிவிட்டார்களா என்று கேளுங்கள் அவர்களை. அவர்களெல்லாம் வாயை பொத்தி கொண்டிருக்கிறார்களே. மந்திரி சபையில் தான் இந்த முடிவெல்லாம் எடுக்கப்படுது. நீ கேளு. ஐயோ, என்னை மந்திரி ஆக்குனது ஆக்காமல் இரு, ஏன் முருகனுக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லு. ஒரு வார்த்தை 2 பிராமணனில் ஒரு பிராமணன் கேட்டிருந்தாலும் மண்டிகிட்டு இருப்பார் விஜய். கண்டிப்பாக. அதெல்லாம் என்ன? நான் சொல்கிறேன், நீ சமயச்சார்பற்ற ஆட்சி நடத்து, கிறிஸ்துவர் ஆட்சி நடத்தாது. முருகனுக்குரியதை முருகனுக்கு கொடு, அந்தோணிக்கு கொடுக்க வேண்டியது அந்தோணிக்கு கொடு, அல்லாவுக்கு கொடுக்க வேண்டியது அல்லாவுக்கு கொடு. எந்த ஒரு மனிதனும் இஸ்லாமியன் தமிழ்நாட்டில் தன்னுடைய உரிமையை இழக்கக்கூடாது, கிறிஸ்துவனும் இழக்கக்கூடாது. கிறிஸ்துவர்கள் தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டு அளப்பரிய தொண்டு. கண்டிப்பாக. ஆனால் ஸ்டாலினுக்கு இது நம்ம விஜய்க்கு பார்த்து படிக்கிறதே திகட்டல். அது வேற. கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் தமிழிலே பாதி உயிர்ப்பு இல்லை. கால்டுவெல்லிருந்து ஜியோ போப்பிலிருந்து அத்தனை பேரும் செய்த தொண்டு அவ்வளவு அளப்பரிய தொண்டு. ஆனால் இவருக்கு பார்த்துத்தான் படிக்க தெரியும். நம்ம நாட்டில்
ஆளுங்கட்சி தலைவருக்கும் பார்த்து தான் படிக்க தெரியும், எதிர்க்கட்சி தலைவருக்கும் பார்த்து தான் படிக்க தெரியும். இவர்களெல்லாம் ஒரே தரம். யாரெல்லாம் பார்த்து படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இல்ல என்ன பார்த்து இல்ல ஒரு மாதிரி சொந்தமா சிந்தனை இல்ல, நக்கல் சிரிப்போட சொல்றீங்க. சொந்தமா சிந்தனை தலைவராக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், இனி வரப்போக தலைவராக இருக்கட்டும், எல்லாம் பார்த்து படிக்கிற கேஸா, பார்த்தே ஒழுங்கா படிக்க தெரியாது. அதான் இவங்க கையில நாடு வந்து ராஜாஜி போன்ற ஞானிகள் என்ன எவ்வளவு பெரிய ஆட்கள் ஆண்ட இந்த நாட்டை, அண்ணா போன்ற அறிஞர்கள் ஆண்ட இந்த நாட்டை கடைசியில் பார்த்து படிக்கிற ஆள்கள் கைக்கு இந்த நாடு வந்து சிக்கிவிட்டது. ஐயா, இன்னொரு விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்றம் விஷயம் மாதிரியே ஒரு 3-4 நாட்களாகவே அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை விட்டு விலகிவிட்டார், அவர் புது இயக்கம் தொடங்குகிறார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அண்ணாமலை யாருன்னு நான் சொல்கிறேன். அதாவது அண்ணாமலைன்னு ஒரு ஆள் எப்படி திடீர்னு அறிமுகமான மக்களுக்கு பழக்கப்பட்டாருன்னா, இந்த பழைய காலத்தில் லக்ஸு சோப்பை பழக்கப்படுத்துறதுக்கு வைஜெயந்தி மாலாவின் மேனி அழகின் ரகசியம் என்ன அப்படின்பா. என்னடா அது, இந்த ரகசியத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், நம்முடைய மேனியையும் காப்பாற்றலாமேன்னு நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் நினச்சிருக்கேன். அப்புறம் அப்படி வரிசையாக போட்டுக்கிட்டே வருவேன். கடைசியில் லக்ஸ், அதுதான் மேனி அழகின் ரகசியம்னு முடிப்பான். இப்படியே லக்ஸுக்கும் அண்ணாமலை ஐயா இல்லை லக்ஸின் வைஜெயந்தி மாலாவின் மேனி அழகின் ரகசியம் லக்ஸ் என்பது போல அதை எப்படி திருப்பி திருப்பி சொல்லி லக்ஸு சோப்பை விற்கிறானோ அப்படியே அவர் திரும்ப திரும்ப இந்த வார் ரூம்னு ஒரு அமைப்பை வச்சு தன்னை விற்று கொண்டார். அவர் தன்னை விற்று கொண்டார். He became a product. He was the salesman for his own product. அப்படி விற்று அண்ணாமலைன்னு ஒரு ஆள் இருக்கிறது நாட்டுக்கு தெரிவித்தார். அந்த வார் ரூமினுடைய வேலை என்ன தெரியுமா? மத்திய அரசாங்கத்தில் பணம் இருக்குது, நிறைய கொடுத்தார்கள் பிஜேபியை வளர்ப்பதற்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பல முதலாளிகளுக்கு அவர் பெற்றுக் கொடுத்தார். அதனால் அவர்கள் நிறைய பணம் கொடுத்தார்கள். அதனாலே பிஜேபி தலைவர்களிலே பணம் புழங்கிய ஒரே ஒரு தலைவர் அண்ணாமலை தான். இப்பொழுதும் ஒரு 2000 கோடி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எத்தனை கோடி? 2000 கோடி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, அவர் இவர்களைப் போல தான் அவரும் அந்த பணத்தை வைத்து கொண்டு திமுக அதிமுக காரியம் செய்வது போல அவரும் பணத்தை திரட்டி கொண்டு அதுக்கு மத்திய அரசாங்கம் வேண்டும். இன்றைக்கும் ஒரு ஆள் மத்திய அரசாங்கம் இல்லாமல் அரசியல் நடத்த முடியாது. இதை வைத்து கொண்டு நூற்றுக்கணக்கான இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தி 2000-3000 சேனல்களை தோற்றுவித்து பலவற்றை விலைக்கு வாங்கி வார் ரூம் என்று ஒன்று நடத்தி அதனுடைய கொள்கை என்ன தெரியுமா? அண்ணாமலையை பற்றி இழிவாக பேசப்பட்டால் தொழிற்தெறிந்து விட வேண்டும், முடிந்தால் அவர்களை விலைக்கு வாங்கி வழிக்கு கொண்டு வர வேண்டும். இதைத்தான் ஸ்டாலினும் செய்தார். இல்லாவிட்டால் அதை அழித்து விட வேண்டும், இல்லாவிட்டால் அதை எழித்து அடித்து அவர்களை நாரடித்து விட வேண்டும். அப்புறம் இவருடைய புகழை பெருக்குகின்ற யூடியூப்களை ஆதரித்து பெருமைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும். இதுக்கு வார் ரூம், இதுக்கு இந்த 1000-2000 பேர் வேலைக்கு. இதே வேலையாக ஒரு 4-5 ஆண்டுகள் செய்து அண்ணாமலை என்று ஒருவர் இருக்கிறார் என்பது நாட்டுக்கு தெரிந்தது. இதனால அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஆமாம், அதானே விளம்பர பொருள். அவர் அதனால தானே தலைவரானார். இப்போ நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறாரு. அந்த விளம்பரம் இல்லாவிட்டால் எப்படி ஆரம்பிப்பார்? நான் ஆரம்பித்தேனே, என்ன பண்ண முடியுது? அவர் எப்படி இந்த விளம்பரத்தை பெறுகிறார்? பத்திரிகையில் அவருக்கு இடம் கிடைக்கிறது, பத்திரிகைக்காரனுக்கெல்லாம் பணம் கொடுக்குறார். அண்ணாமலை மாடு கன்று போட்டது, கன்றுக்குட்டி பால் குடித்தது இல்லை, புத்தனுக்கு அப்புறம் பெரிய தத்துவத்தை பேசியவர் அண்ணாமலை தான் என்று பத்திரிகைக்காரன் போடுவான். பணம் பணம் பணத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு எந்த வகையில் நீங்கள் அதுக்கு மத்திய அரசாங்கம் வேண்டும். அண்ணாமலையால் மத்திய அரசாங்கம் இல்லாமல் நடத்த முடியாது. திமுக காரன் எப்படி அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு நடத்துகிறானோ அதே மாதிரி தான் அது. இப்படி இவர் அண்ணாமலை என்று ஒரு மனிதன் இருப்பதை முதலில் நாட்டுக்கு தெரிவித்து கொண்டார். இப்பொழுது எங்கேயாவது உலகத்தில் ராஜினாமா செய்வதெல்லாம் செய்துவிட்டு வீட்டுக்கு போ, அடுத்த வேலையை பார். இது போய் சேர்ந்ததா சேரவில்லையா, அவனை ஒப்புக்கொண்டானா ஒப்புக்கொள்ளவில்லையா, ஒப்புக்கொள்ளாவிட்டால் மறுபடியும் திரும்ப சேர்ந்து கொள்வாயா? இந்த கடிதத்தை எடுத்து கொண்டு போய் மோடியிடம் கொடுத்து, அமித்ஷாவிடம் கொடுத்து, பாரதிய ஜனதா தலைவரிடம் கொடுத்து, எதற்கு? அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ அங்கேயே இருந்து விடுவாயா? நீ வேறுபட்ட இடம் என்ன சொல்ல வேண்டாமா? இதற்கு எதற்கு அவர்களுடைய அனுமதி? உனக்கு மத்திய அரசாங்கத்தின் செல்வாக்கும் பணமும் இல்லாவிட்டால், அதிகாரமும் பலமும் இல்லாவிட்டால் உன்னை நடத்த முடியாது. என்னதான் பிஜேபிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் அவர்களிடமெல்லாம் போய் அனுமதி பெற்று கொண்டு வந்து தான் இவர் நடத்துகிறார். இது வெல்லாது. பிஜேபியினுடைய மலிவு பதிப்பு நம்முடைய அண்ணாமலை, சீப் எடிஷன் என்று தமிழ் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மலிவு பதிப்பு, அதாவது ஒரு புஸ்தகத்தை பவுண்ட் எடிஷனாக 500 ரூபாய்க்கு போடலாம்,
வெறும் பேப்பர் எடிஷனாக பேப்பர் தாள், அதில் மட்டமான சாணித்தாள் பேப்பரில் 50 ரூபாய்க்கு போடலாம். அது மதிப்பு பதிப்பு வரும். அதனால் அங்கிருந்து பணம், அங்கிருந்து அதிகாரம் இவற்றை பயன்படுத்தி கொஞ்சம், அதாவது விஜயை தாக்குவதை மட்டும் வேலையாக வைத்துக் கொள்வது. இவருடைய கொள்கை என்ன என்று இன்னும் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறேன், இந்துத்துவாவோடு நான் வேறுபடுகிறேன் சொல்லுகிறாய், நான் வேறுபடுகிறேன். இந்து என்ற ஒரு மதமே இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நீ சொல்லு. நீ ஒரு தமிழன், கோவை பகுதியை சேர்ந்தவன். ஆமாம் சார். நீ எப்படி இந்துவாவாய் சொல்லு எனக்கு. உனக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன தொடர்பு? உனக்கும் வேத மதத்துக்கும் என்ன தொடர்பு? இந்து மதம் என்பது என்ன? வேத மதம் தானே. இந்தியாவை பிராமண மதத்துக்குள் உள்ளடக்குவதற்கு தேசியத்தை இந்து மதத்தின் பேரால் கட்டினார்கள் தேச போராட்ட தலைவர்கள். அது இந்த தப்பை செய்தவர் திலகர். புரிகிறதா? இந்த தப்பை தமிழுக்கு கொண்டு வந்தவன் பாரதி. புரிகிறதா? ஏன்னா அவர் திலகரிடமிருந்து வந்தவன் பாரதி. காந்தி தான் இதை மாற்றி அமைத்தார், சமய சார்பின்மை என்று. இந்து தேசியம் என்று நீ கட்டிய காரணத்தினாலே தான் இந்தியா ரெண்டானது. இல்லாவற்றில் ஒன்றாக இருந்திருக்கும். பாகிஸ்தான் பிரிந்து போயிருக்காது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இந்து மதம் எங்களுடைய மதம் இல்லை என்று சொல்கிறேன். உனக்கு பதில் சொல்ல தெரியுமா? வரலாறு தெரியுமா உனக்கு? வள்ளலாருக்கு இந்து என்ற சொல் தெரியாது என்று சொல்கிறேன். நான் சொன்னால் உனக்கு பதில் சொல்ல தெரியுமா? நீயும் நானும் விவாதிப்போமா? விவாதிப்போம். நான் தோற்று போனால் அரசியல் வாழ்க்கையை விட்டு போகிறேன். என்ன வேறுபடுகிறாய் நீ? ஊழலை எல்லாரும் தான் பேசுகிறார்கள். இவனுடைய கையாளாகத்தனத்தை விஜயினுடைய கையாளாகத்தனத்தை பேசுவதற்கு பெரிய புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டுமா? உலகத்தில் எல்லாரும் தான் பேசுகிறார்கள். நீயும் பேச போகிறாய். அவ்வளோதான். விஜயை மட்டும் குறிவைத்து தாக்குவது, மாற்று கட்சி அமைப்பு ஒன்றை கட்டுவது, ஆனால் உள்ளுக்குள் இந்துத்துவாவாக இருப்பது, உள்ளுக்குள் இந்திய ஆதரவாக இருப்பது, உள்ளுக்குள் இந்திய தேசியமாக இருப்பது. ஐயா, நீங்க சொல்றத பார்த்தா மறைமுகமா பிஜேபியோட பிஜேபி அனுப்பி வைத்த ஆள் தான் பிஜேபியினுடைய கள்ளப்பிள்ளை அவர். கள்ளப்பிள்ளை. அதனால் இவர் வந்து செய்ய போவது ஒன்றும் இல்லை. இவர் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டார். இவர் இந்துத்துவாவை பற்றி பேச மாட்டார். இந்திய அதாவது அறிவுள்ள மனிதன் இப்படி பேசுவானா? 29 நீங்கள் சிபிஎஸ்சியில் இந்தியை திணிப்பதாக சொன்னீர்களே, 26லேயே திணிக்கிறீர்களே, நியாயமா என்று கேட்கிறார். இது ஒரு பெரிய கேள்வியா? 29 திணித்தாலும் அந்த குழப்பக்கட்டையை எதுக்கு திணிக்கிறாயின்னு கேட்கும். 29 திணிச்சா நியாயமானு கேட்குறேன். நீ 26லேயே திணித்து விட்டாயே, 3 ஆண்டுகள் முன்னாடியே திணித்து விட்டாயே என்பது ஒரு கேள்வியா? இந்தியே திணிக்கப்படக்கூடாத மொழி, இந்தி எங்களுக்கு தொடர்பு இல்லாத மொழி, தெருவில் நிறுத்து, இந்தியத்துக்கு வடக்கே நிறுத்து என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதை விட்டு இந்தியை கொஞ்சம் முன்னாலேயே திணித்தது தப்பு என்று ஐ டிஃபர் ஃப்ரம் பிஜேபி என்பதற்கு இதுவா போதுமான சான்று? புரிகிறதா? பிஜேபியோடு வேறுபடுவது என்பது 29 திணிக்கிற இந்தியை 26 திணித்ததற்கு தானா? நாங்கள் இந்தியே திணிக்கப்படக்கூடாது என்பதில் வேறுபடுகிறோம். அதனால் சும்மா வந்து இந்த கத்துவதற்கும் புதிதாக ஏதாவது பிஜேபி இங்கே எடுபடவில்லை. பிஜேபி பின்னணியில் ஏதாவது அரசியல் நோக்கத்தோடு இல்லை. பிஜேபி பணம் கொடுக்குறான். பிஜேபிகிட்ட மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி கொள்வார். விஜயை எதிர்ப்பதற்கு ஒரு கருவியாக பிஜேபி எதிர்த்தால் சரியாக வராது. விஜய் இவரை விட்டு அண்ணாமலையை விட்டு எதிர்க்கலாம் என்று சொல்லி எதிர்க்கிறார்கள். அது மாற்று கட்சி போல. ஏனென்றால் திமுக லஞ்ச ஊழலிலே புழுத்த கட்சியாக ஆகிவிட்டது. நான் சொல்லுகிறேன், திமுகவும் அதிமுகவும் உருப்பட வேண்டுமென்றால் உங்கள் 2 பேரையும் மீறி அரசியலே வேணாலும் நடத்த முடியாது. நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று மக்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். மறுபடியும் புதிய அதே திராவிட இயக்க கொள்கைகளை ஊன்றி நடத்துங்கள். ஏற்கனவே செய்த தவறுகளை இனிமேல் திமுகவும், நான் சொல்வது புதிய செய்தி, நீ இதை முக்கியத்துவமாக கண்டிப்பா ஐயா இன்னொரு முக்கியமான இதுவரையிலும் நாங்கள் செய்த தவறுகளை இனிமேல் செய்ய மாட்டோம். இதுவரையிலும் இந்த தவறை செய்தவர்களை பாதுகாத்தோமே, இதுபோல் அவர்களை பாதுகாக்க மாட்டோம். தவறு செய்யாத புதியவர்களை வைத்து கொண்டு திராவிட இயக்க கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு மீண்டும் புதிய பிறப்பெடுத்து வருகிறோம் என்று 2 பேரும் சொல்லணும். 2 பேருமே ஒருவருக்கு துணையாக இருங்கள். எல்லாரையும் துணை தெரிந்து விட்டு போகலாம். திராவிட இயக்க கொள்கை இன்றைக்கு மட்டும் உள்ள கொள்கை அல்ல. 1947, 47, 40, 39, 40 தொடங்கிய திராவிடர் இயக்கம் வழியாக கால்டுவெல் கண்டறிந்த காலத்திலிருந்து இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை ஆளப்போகின்ற கொள்கை திராவிட இயக்க கொள்கை தான். நான் சொல்கிறேன், மொழி வழியாக நாம் ஒரு இனம் என்ற செய்தியை நமக்கு சொல்வது திராவிட இயக்கம். மொழி வழியாக நாம் ஒரு இனம், இதை சொன்னவன் கால்டுவெல். ஆகவே மொழி வழியாக நாம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த இனம். இந்த மடையர்கள் நம்மை சுற்றி தென்னிந்தியாவில் இருக்கிற 4 மடையர்களுக்கும் தமிழிலிருந்து வந்தோம் என்பது புரியவில்லை.
மகள் என்று நாம் சொல்லுகிறோம், மகள் என்று அவன் சொல்லுகிறான், நீர் என்று நாம் சொல்லுகிறோம், வெள்ளம் என்று மலையாளி சொல்லுகிறான், நீலு என்று நீர் என்று நாம் சொல்லுகிறோம், நீலு என்று தெலுங்கன் சொல்லுகிறான். இது ஒரு மொழியினுடைய கொச்சை வடிவ திரிவு என்பது அந்த மடையனுக்கும் தெரியவில்லை, அண்ணாமலைக்கும் தெரியாது. தமிழ் இவ்வளவு செழிப்பு வாய்ந்தது. 4 கன்னடமும் கழிதலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து, என்னுடைய இரத்தத்தில் உதித்தெழுந்து, உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று போல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையாவும் சீரிடமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணி சுந்தரம்பிள்ளை சொல்கிறார். சமஸ்கிருதமும் பல பிள்ளைகளை பெற்றது. பிள்ளைகளெல்லாம் வாழுகின்றன, தாய் செத்து போய்விட்டாள். தமிழ் பல மொழிகளை பெற்றது, பிள்ளைகளும் வாழுகின்றன, தாயும் வாழுகிறாள். இப்படி பரம்பொருள் போல் அழிவில்லாததாக இருக்கிறாயே தமிழே என்று வியக்கிறார். அதுடா நீ எல்லாம் அண்ணாமலை கிழிச்ச இந்த தமிழை படி, இந்த சுந்தரம்பிள்ளையினுடைய பாட்டை படி. என்ன நீ தமிழ்நாட்டுக்கு அரசியல் நடத்த வர்ற? இந்துத்துவா, இந்த இது ஆர்எஸ்எஸ், சங்கி, இது என்ன அரசியல்? இது என்ன அரசியல்? எந்த ஒன்றின் காரணமாக பல இனங்களின் நாடு இந்தியா. அதான் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நான் உடன்படுகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது திராவிட உட்கல வங்கான்னு தேசிய கீதம் பாடினான் பாருங்க. இந்திய ஹிமாச்சல திராவிட உட்கல வங்கா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான். தென்னாடு முழுவதையும் உட்கலத்திற்கு ஒரிசா என்று தனி வார்த்தை போடுறேன். ஆனால் திராவிடத்தை தென்னிந்தியா முழுவதையும் திராவிடம் என்ற ஒரு பேராலே அடக்குகிறேன். ரவீந்திரநாத் தாகூர் எழுதியவன் வங்காளி. அதனால் நீ எல்லாம் என்ன இந்த நாட்டுக்கு நீ எல்லாம் உன்னுடைய கொள்கையை பேசி நீ எல்லாம் வெல்வது என்று சொன்னால் இந்த விஜய் வென்றது போல அது தட் இஸ் அன் ஆக்சிடெண்ட். விஜய் வென்றது ஒரு ஆக்சிடெண்ட். உங்களின் மீது உள்ள வெறுப்பின் உச்சம். நீங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நான் 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக பேசினேன். 40 அடி சாலையை 30 அடி சாலையாக போடுகிறாய் மனிதனா நீ 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு. ஒரு கிரிமினல் கைதி பாலாஜியை போய் சிறையிலே மந்திரியாக ஆக்குகிறாயே. நீ எல்லாம் ஏதாவது நீதி தெரிந்தவனா? நீ செய்ததற்கு நீ அனுபவிக்கிறாய். கண்டிப்பா. நீங்க பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை சொன்னதுனால நான் கேட்குறேயா, டாஸ்மார்க் ஊழல் பத்தி 1200 கோடி அஃபிஷியலா ஒரு கட்சிக்கு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் தெரியும். அதாவது அவங்க மகளுக்கு செஞ்சா கூட, தங்கம் செஞ்சா கூட அதில் பொண்ணு எடுத்துருவாங்க. இவங்க இந்த திமுக காரங்க எதுக்குன்னாலும் அவன் மகளுக்கு கல்யாணம் பண்ணையில் அதில் ஒரு 2 பவுன் சுரண்டிடுவேன். யார்? இந்த திமுக காரங்க. நான் சொல்கிறது புரியுதா? தன் மகளுக்கு கொடுக்குறமே இதையா சுரண்டுவதுன்று அவனுக்கு இல்லை. அவனுக்கு சுரண்டுவது என்பது உயிர் பழக்கம். புரியுதா? அதனால் இவங்களெல்லாம் விடு. அவங்க செஞ்சதுக்கு அனுபவிக்கிறாங்க. இப்போ தெருவில் நிற்கிறாங்க. மாறுங்கள் என்று சொல்கிறேன். உங்களுடைய கொள்கை சரியானதா என்றால் மிகச்சரியானது. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு உள்ள கொள்கையா என்றால் 1000 ஆண்டுகளுக்கு உள்ள கொள்கை. மொழியின் பேரால், இனத்தின் பேரால், நம்முடைய நாகரிகத்தின் சிந்து சமவெளி நாகரிகத்தின் பேரால், நம்முடைய தொல்காப்பியம் திருக்குறளின் பேரால் இந்த இனம் தனித்தன்மையோடு நிலை பெற வேண்டும் என்பதற்கு அதை கண்டறிந்து சொன்னவர்கள் பெரியாரும் அண்ணாவும். அதை தூக்கி செல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இடையிலே நார வேலை செய்து, கேவலமான வேலை செய்து உயிர்கொள்கையை விட்டு விட்டீர்கள். மீண்டும் உயிர்கொள்கைக்கு வாருங்கள். செய்த தவறை மக்களிடம் ஒப்புக்கொள்ளுங்கள். மீண்டும் நடக்காது என்று சொல்லுங்கள். 2 பேரும் ஒன்றோடு ஒன்று இணையுங்கள். இந்த விஜயெல்லாம் தூள் பறந்து போயிடுவார். பிறகு வரட்டும். இந்த எவ்வளோ மாறுதல் தமிழ்நாட்டு அரசியல் வரப்போகிறது நான் முன்கூட்டியே கணிக்கிறேன். அண்ணாமலையெல்லாம் குப்பை காகிதம் பரப்பது போல் பரப்பார். கண்டிப்பாயா, சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப தெளிவாக மக்களுக்கு ரொம்ப புரியும்படி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. Book your next holiday at Grand Royal Tours. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.